இன்றைக்கி நம்ம தலையில் தேய்க்கிறதுக்காக எண்ணெய் தான் தயார் பண்ண போகிறோம். இது நம்ம சொந்தமாக யூஸ் பண்ணதுக்கு தான் இது இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முயல் ரத்தமும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் சேர்த்து தான் இன்றைக்கி எண்ணெய் நம்ம தயாரிக்க போகிறோம். இதில் என்னெல்லாம் சேர்க்குறோன்னு பாருங்கள். இன்றைக்கி 1 லிட்டரில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 500 ml ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 500 ml மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் இப்போ கத்தாழை சேர்த்துருக்கோம். இது கூட இன்னும் கொஞ்சம் பொருள் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு கம்மியானதான் இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம சொந்தமாக யூஸ் பண்ணுறதுனால இருக்கிறத வச்சு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ தலைக்கு ரொம்ப நல்லது. செம்பருத்தியும் சேர்த்துருக்கோம். இது கூட நெல்லிக்காய் வந்து முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நெல்லிக்காய் சேர்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ ஒரு பெரிய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதை பறிச்சதுலேருந்து என்னெல்லாம் செய்யலான்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா இப்போ வெந்தயம் தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் வந்து தலைக்கு நல்ல குளிர்ச்சியான ஐட்டம் தான் முதல்ல சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி இலை வந்து காஞ்சது. ரோஸ்மேரி இலை தான் நம்ம இப்போ இதில் சேர்த்துருக்கோம். ரோஸ்மேரி இலை தலைக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ரோஸ்மேரி சேர்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி பவுட்ரு தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா வேம்பாலம்பட்டை. இது வந்து எதுக்குன்னா முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு தான் வந்து வேம்பாலம்பட்டை சேர்க்குறோம். வேம்பாலம்பட்டை வந்து ரொம்ப நல்லது. வேம்பாலம்பட்டை நமக்கு கிடச்சிருக்கு. ரேட் கம்மி தான். அதுவும் இப்போ சேர்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வேம்பாலம்பட்டை பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் கலர் கொடுக்கும். கொஞ்சமாக போட்டாலும் அது வந்து நல்லா ரெட் கலரில் வரும். முயல் ரத்தம் சேர்க்குறதால அது வந்து கலர் ஆகாது. இந்த வந்து வேம்பாலம்பட்டை சேர்ப்பாங்க. இதனால தான் அந்த கலர் வர்றது. பார்த்திங்கன்னா இதுதான் முயல் ரத்தம் வந்து காய வச்சு நம்ம வச்சுருக்கோம். இது போட்டிங்கன்னா கலர்லாம் வராது. நார்மலாக தான் இருக்கும். நம்ம சின்னதாக வெட்டி இதையும் எண்ணெய்க்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து இப்போ வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு நாள் மேலே வந்து இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இதுதான் அந்த பிளட்டு போட்ட துணி வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்து நல்லா ரெட் கலரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்திங்கன்னா 500 ml தான் நம்ம இப்போ தயார் பண்ணோம். அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இது கூட இன்னொரு 500 ml நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் முடியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்ல திக்காகவும் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.